என் உறவுகளுக்கு வணக்கம். திருநகம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என்னுடைய பேர் பிரியதர்ஷினி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ. தனனியாவுக்கு இதுவரை தனனியான்றது அவங்களுடைய பதிவு பேர். அவங்க உலக சாதனை செய்தது மூலமாக எல்லாருக்கும் பரிச்சயமான பேர் தனனியா தான். ஆனால் நாங்கள் அவங்கள வீட்டில் கூப்பிட்றது தசவி ஆண்டு. ஸோ இனி வரப்போகிற வீடியோ எல்லாத்துலேயும் நான் தசவி ஆண்டேஸ் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் வழக்கமாக என் வாயில் வாரது. ஸோ தசவிக்கு இதுவரை கிடைத்த பாராட்டு, புகழ், பேர் எல்லாத்தையும் விட விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் அவங்க சின்ன அத்தை கொடுத்துருக்காங்க. என் கணவருடைய 2வது அக்கா. அவங்க பேர் பிரியங்கா. லண்டனில் இருக்காங்க. 6 மாதத்துக்கு முதல் தான் அவங்களுக்கு ட்வின்ஸ் பேபிஸ் பிறந்தாங்க. அதனால் அவங்கள கவனிச்சுக்க தசவியோட அப்பா அம்மா லண்டன் போயிருந்தாங்க. நேற்று தான் ஸ்ரீலங்கா வந்தாங்க. ஸோ தசவிக்கு அவங்க நிறைய கிஃப்ட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கும் விச்சுக்குமே. விச்சு அவங்களோட அப்பா. ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நான் காட்டுற இந்த விஷயந்தான் உண்மையிலேயே பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத முக்கியமான விஷயங்களில் அன்பு முதன்மையாக இருக்குது. அந்த அன்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்தால் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் உறவினர்கள் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வெறுப்பும் விரக்தியும் தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா செஞ்சுருப்பாங்க. ஆனால் எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. உண்மையான அன்போட, பாசத்தோட, அக்கறையோட, நம்பிக்கையான ஒரு உறவு கிடைச்சா அது வரந்தான். அப்படி ஒரு வரந்தான் இவங்கன்னு சொல்லலாம். சச் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். அவங்க மட்டும் இல்லை, அவங்க மனசும் அவ்வளோ அழகு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒருத்தருண்டா இவங்கள சொல்லலாம். ஏன்னா பிரியங்கா அக்காச்சியை நான் அவங்கள பிரியங்கா அக்காச்சின்னு தான் சொல்லுவேன். அவங்க லண்டன் போகிறதுக்கு முதல்ல இருந்தே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வெட்டிங் பண்ணி அங்கே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன். ஸோ இந்த குடும்பத்திலேயே நியாயமாக போல்டாக எதையும் சொல்லக்கூடியவங்கன்னு சொன்னால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க தான். அதனால் எனக்குள்ளே இருக்கிற கவலைகளை சில சமயங்களில் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த பிரச்சனையை அவங்க பிரச்சனையாக அதை பார்ப்பாங்க. அதுக்கான சொல்யூஷனை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி எப்படி வரணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ கேரோட சொல்லுவாங்க. ஆறுதலான வார்த்தைகளை, நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவங்க கிரேட். வேறு யார்ட்டையும் நான் இந்த விஷயத்தை பார்க்க இல்லை. அதனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இலகின மனசு அவங்களுக்கு. இந்த விஷயங்களை நான் விச்சுட்ட கூட நான் சொன்னதில்லை. இது வரைக்கும் வேறு யார்ட்டையும் சொன்னதில்லை, எங்கள் அம்மாவை தவிர. நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்குமே பிரியங்கா அக்காச்சின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் என் மனசில் அவங்கள பற்றி இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது. அதுக்காக நான் மற்றவங்கள தப்பாக சொல்ல இல்லை. அவங்களுக்கு பெரியத்தை, குட்டியத்தை எல்லாருமே இருக்காங்க. நிறைய சொந்தங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் எப்படின்னு சொன்னால் சென்டிமெண்ட்லி அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு ஓவராக அவங்க திங்க் பண்ண வலிக்கிட்டுருவாங்க. அதை பற்றி யோசித்து, கவலைப்பட்டு, பயப்பட்டு, ஸோ அப்படி அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல போனோம்னு சொன்னால் அவங்களே ஒரு பெரிய பிரச்சனையில் டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கே தைரியம் கொடுக்குறதுன்னு சொன்னால் அது பிரியங்கா அக்காச்சி தான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை. ஸோ இப்படி ஒரு அத்தை தசவிக்கு கிடைச்சதுக்கு தசவி ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அவங்க கொடுத்த இந்த விலை மதிக்க முடியாத கிஃப்டை நான் பத்திரமா வச்சுருந்து தசவி வளர்ந்ததும் அதை அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்களும் அதை பத்திரமா ஞாபகார்த்தமாக வச்சுருக்கணும். அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் 2 கார்ட்ஸ். ஒன்று பர்த்டே கார்டு, மற்றது தசவி உலக சாதனை செய்ததுக்கான விஷஸ் கார்டு. ஸோ இப்போ நான் இவங்க என்ன எழுதியிருக்காங்க இதில்ன்றதை வாசிக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கே புரியும் அவங்க மனசை பற்றி. நீங்களே யோசிப்பீங்க இப்படி ஒரு அன்பான உறவாண்டு. ஸோ கார்டில் என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்கலாம். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். பர்த்டே கார்டில் ஆல்வேஸ் பி யுவர் செல்ஃப் நீஸ் என்று போட்டிருக்கு. நீஸ்ன்னா மருமகள். யூ ஆர் பியூட்டிஃபுல் தட் வே, தனனியா குட்டி. அடுத்தது உள்ளுக்குள்ளே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குட்டிமா. என்றும் அழியா மகிழ்வுடன், பணிவுடன், அன்புடன், ஒழுக்கத்துடன், நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இவ்வுலகை வென்று வா என் மகளே. எங்கள் அன்பு மச்சாளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். We are waiting to play with you and talk with you. With love, ஆரா அண்ட் ஆரு. இது தசவிட மச்சால் 2 பேர். நான் சொன்னேன் இல்லையா, ட்வின்ஸ் பேபிஸ் அவங்களுக்கு பிறந்திருக்காங்கன்னு அவங்களோட பேர் ஆரா அண்ட் ஆரு. ஸோ அவங்க விஷ் பண்ணுற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்த பக்கத்தில், உன் அழகால் இவ்வுலகம் தோற்று நிற்கிறது, உன் சிரிப்பால் சந்திரன் தலை கவிழ்கிறது, உன் பேச்சால் நாம் வியந்து நிற்கிறோம்,
உன் பாட்டால் பாரதம் புகழ்ந்து நிற்கிறது. ஹாப்பி பர்த்டே குட்டிமா. தனனியா குட்டிக்கு அத்தையின் அன்பு மடல். அடுத்தது வந்து கங்க்ராச்சுலேட் பண்ண கார்டு. அதில் முதலாவது பக்கத்தில் என் கியூட் செல்லக்குட்டிக்கு இவ்வத்தையின் பாராட்டு. 3 வயதிலே எம் ஊர் உன்னை பாராட்ட, இவ்வுலகமே உன்னை அறிந்து நிற்க, எம் குலத்திற்கே பெருமை சேர்க்க, சமூக வலைதளங்கள் உன் புகழை மட்டுமே பகிர்ந்தளிக்க, மழலை மாறாது தாய்மடியில் தவழும் வயதில் பெரும் பிரமிப்பாய் உன்னை பார்க்க வைத்தாய். சின்னவள் ஆனாலும் என் மருமகள், கொஞ்சி விளையாடும் பருவத்தில் சற்று விசித்திரமானவள். இலங்கையின் கீதத்தை இயல்பாக பாடி நின்றாய். அத்தனை வரிகளும் எப்படி மனம் பதித்தாய்? திகைத்துத்தான் நிற்கின்றேன், இன்றுவரை புரியாது. சாதித்து நிற்கின்றாய், கட்டியணைக்க நான் அருகில் இல்லை. எனக்கும் சில ஆசைகள் பல நாட்களாய் மனதில் புதைந்து மட்டுமே. உன்னை நான் பார்க்க வேண்டும், பல கதைகள் பேச வேண்டும். என் கரங்கள் உன்னை தழுவ வேண்டும், முழுதாக கட்டி அணைக்க வேண்டும், முத்தமலை பொழிய வேண்டும். வருவேன் விரைவில் அத்தனையும் நிறைவேற்ற. உங்களுக்காய் எதையும் நான் செய்ததில்லை என என்றும் மனம் தோன்றும். செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டுமே, முடியாது என்ற எதுவும் இல்லை. உங்கள் முன்னேற்றத்திற்கு என்றும் துணையிருப்பேன். எப்போது என்றாலும் என்ன வேண்டும் என்றாலும் தயங்காமல் கேளம்மா, உனக்காக என்றும் நான் இருப்பேன். நீங்கள் மேலும் சாதனை படைக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். அன்பும் ஒழுக்கமும் என்றும் கூடவே சேர வேண்டும். பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இதுவே என் பிரார்த்தனை. நீ பிறந்த தினத்திலே என் உடல் நடுநடுங்க, கெட்ட கெட்ட கனவுகள் நள்ளிரவில் தோன்றியது. அச்சமும் அழுகையுமாய் அன்று பொழுது கழிந்தது. நீ பிறந்த செய்தி கேட்ட பொழுதினிலே அத்தனையும் பறந்தது. அன்பு மட்டும் மலர்ந்தது. இன்று வரை புரியவில்லை, இந்த உணர்வு வரவில்லை. ஆறா பிறந்த போதும் நான் இப்படி துடித்ததில்லை. புரியாத புதிராக பல நாட்கள், பல கேள்வி, பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் நீ என் உயிர் என்று புரிந்தது. என் உயிர் என்றும் பல சாதனைகள் படைக்க உன் அத்தையின் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அன்புடன் அத்தை அன்மாமா ஆரா அன்னாரு. கேட்டீங்களா உறவுகளே? இதில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் இருக்கிற வார்த்தைகள் ஆழமான அன்பு இருந்தால் மட்டும்தான் வரும். ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள். இதை படிக்கும் போதே எனக்கு கண் கலங்கிட்டு, தசவியில் இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியும். அவங்க நிறைய பாசம் வச்சுருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முதலுமே அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்க முதலே தசவியை தன்னோட மகள்ன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு பிள்ளை பிறந்தாலும் தசவி தான் தன்னோட மூத்த மகள்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் உணர்வுபூர்வமாக அதை நான் உணர்றேன்னு சொல்லலாம். உண்மையிலேயே தசவி எங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் பிள்ளை தானே கட்சி. அவள் செய்கிற சாதனை எல்லாத்துக்குமான பெருமை உங்களையும் சேரும். உங்களை மட்டுமில்லை, எங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையே வந்து அது சேரும். நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த ஊரை, இந்த நாட்டுக்கும் அந்த பெருமை வந்து சேரும். நான் வந்து பிரியங்கா அக்காச்சிக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க ஏதாவது கிஃப்ட்ஸ் எங்களுக்காக கொடுத்துருந்தா உடனே நன்றி அக்காச்சி என்று சொல்லுவேன். ஆனால் இதுக்கு நான் இதுவரைக்கும் நன்றி என்று சொல்லே இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த உண்மையான தூய்மையான அன்புக்கும் அக்கறைக்கும் நன்றி என்ற அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்கிறது வந்து காணாது. அதுக்கும் மேலே நான் எப்படி என்ற நன்றியை அவங்களுக்கு தெரிவிக்கலாம்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது. ஸோ இது மூலமாக அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க எப்போவுமே வாழ்க்கையில் சகல சந்தோஷங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும். அதுக்காக நான் எப்போவுமே கடவுளை பிரார்த்திக்கிறேன். லவ் யூ அக்காச்சி. உறவுகளே, உங்களுக்கும் இவங்களை போல் ஒரு அற்புதமான வரமுறவாக கிடைச்சிருக்கலாம். அப்படி கிடைச்சவங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட தசை போல் யாரெல்லாம் லக்கின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.